அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க பல காரணங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த மாதிரி உங்க கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா வியூஸ் போகாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கேன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வியூஸ் போகல. ஸோ இவங்க சேனல் ஓபன் பண்ணி 4 month ஆகுது. 27 வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ராசி பலன் சேனல். ஸோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல விஷயம் என்னன்னா, இப்ப ஜனவரி 1க்கு ராசி பலன் சொல்றீங்க, அதுவே ஜனவரி 2க்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாள் பாத்தீங்கன்னா முதல் நாள்லயே போயிடுச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2க்கான ராசி பலன் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க டேட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளை மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா அந்த நாள்ல மட்டும்தான் வீடியோ வியூஸ் போகும். இது ராசி பலன் சேனலுக்கு மட்டும் இல்ல, நிறைய சேனலுக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ராசி பலன் சேனல்ல நிறைய விதமா, அதாவது டைட்டில் தம்ப்நெயில போயிட்டு பாருங்க. இந்த ஆப்போசிட் சேனல் என்ன பண்றாங்க நீங்க பார்க்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன தம்ப்நெயில் வைக்கிறாங்க, சோ நம்ம அதை விட பெட்டரா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கண்டிப்பா வியூஸ் போகும். இது போல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா திருத்துங்க. அது மட்டும் இல்ல, வியூஸ் போகாமல் இருக்க பல காரணங்கள் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாட்களையோ கண்டிப்பா இதெல்லாம் வியூஸ் போகும். நான் சொன்னதெல்லாம் ரேரா வியூஸ் போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1ஆம் தேதியில நீங்க ஒரு விஷயம் போடுறீங்கன்னா அந்த 1க்கு மட்டும்தான் அது சொந்தம். 2ஆம் தேதி அது அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. யாராவது தேடினால் பார்ப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க எந்த கண்டென்ட் எடுத்தாலும் பொதுவான கண்டென்ட்டா கொடுங்க. பொதுவான ஒரு விஷயமா கொடுங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான டேட்டோ டைமோ எதுவும் நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா நேரம் நேத்து அப்படின்னா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தையோ இல்ல டேஸையோ உங்களுடைய டைட்டில் தம்ப்நெயில்ல வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் தான் போகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ டைட்டில் தம்ப்நெயில் டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டாக் இதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க முகம் காட்டாமல் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கனித்தமிழ் அனிமின்னு ஒரு சேனல் இருக்கு. அது உங்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களில் பலர் கேட்டீங்க. ஸோ நீங்க கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்றது எப்படின்னு தெரியலனா கனித்தமிழ் அனிமியை போயிட்டு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பல்வேறு அப்டேட் வந்திருக்கு. அதை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. மானிட்டைசேஷன் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எல்லோருடைய கமெண்டும் நான் ரெடி ஆகி வச்சுருக்கேன். கண்டிப்பா அப்கமிங் நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.